Exercise 2.1 இது pmsmaths channel. Question number 6. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீபோவா காண்க. Use Euclid's division algorithm to find the highest common factor HCF of first one 340 and 412, second 867 and 255, third one 10 224 and 9 648, fourth one 84 90 and 120. தீர்வு சொல்யூஷன். இங்கு யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி மீபோவை கண்டுபிடிக்க HCF கண்டுபிடிக்கணும். HCF மீன்ஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ஒன் 340 412 கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்கோரிதம் பயன்படுத்த வேண்டும். சொல்யூஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை அது எழுதலாம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்கோரிதம் எழுதி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 340 412 கொடுத்துருக்கு. இதில் மிகப்பெரிய எண்ணு முதல்ல எடுக்கணும். எடுத்து சிறிய எண்ணால் வகுக்க வேண்டும். இதில் 412 தான் பெருசு, இது சின்னதாக இருக்குது. இப்போ இதே இதால் வகுக்க வேண்டும். ஃபஸ்ட்டு 412 divided by 340. இதிலிருந்து இந்த டிவிஷனில் இருந்து என்ன எழுதலாம்னு கேட்டால் 412 is equal to இதுதான் டிவைசர் 340 into கோஷியன்ட் வரணும். தட் மீன்ஸ் A is equal to BQ plus R வடிவத்தில் அந்த ஃபார்மில் எழுத வேண்டும். அப்போ A வந்து இந்த நம்பர் 412 is equal to டிவைசர் தான் B வந்து டிவைசர். இப்போ 340 into how many times டிவைட் பண்ணும்போது 412 வந்து 340 1 டைம் வரும். இப்போ 1ன்னு போடலாம். இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் பேலன்ஸ் வந்து 72 வரும். அப்போ ஃப்ரம் திஸ் டிவிஷன் வி கேன் ரைட் 412 is equal to 340 into 1 ப்ளஸ் 72 அப்படின்னு போடலாம். இது வந்து ஆக்சுவலி A is equal to BQ ப்ளஸ் R வடிவத்தில் இருக்கும். அந்த ஃபார்மில் தான் இருக்கும். அப்போ இதில் R வந்து 72 வரும். தட் R is not equal to 0. In this case we can use next step. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த டிவைஸரும் இந்த ரிமைண்டரும் தான் நம்ம எடுக்கணும். தட் மீன்ஸ் திஸ் நம்பர் அண்ட் திஸ் நம்பர். இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்படின்னா டிவைஸரை ரிமைண்டரால் டிவைட் பண்ண வேண்டும். 340 divided by 72. அந்த டிவிஷனிலிருந்து என்ன எழுதலாம்னு கேட்டால் திஸ் 340 is equal to இதே மாதிரி 412 is equal to 340 into 1 plus 72ன்னு எழுதியது மாதிரி இது மல்டிப்ளை செய்து ஆட் பண்ணும்போது இது கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த டிவிஷனில் இருந்தும் எழுத முடியும். 340 is equal to 72 into 4 டைம்ஸ் வரும். 72 வந்து இதில் 4 டைம்ஸ் வரும். டிவைட் செய்தால் தெரியும். 4 டைம்ஸ் 72 into 4. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்னு கேட்டால் அல்லது ரிமைண்டர் வந்து 72 தான் வரும். 52 தான் வரும். அப்போ அதனால் 340 is equal to 72 into 4 plus 52 அப்படின்னு எழுத முடியும். எழுதி இது மல்டிப்ளை செய்து ஆட் பண்ணும்போது கரெக்டாக 340 கிடைக்கும். அதனால் இப்படி எழுதலாம். இது இதே ஃபார்மில் தான் இருக்கும். A is equal to BQ plus R என்ற ஃபார்மில் தான் இருக்குது. இதில் வந்து R வந்து 52 தான். தட் R is equal to 52. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் அடுத்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணலாம். இதுதான் டிவிஷன் அல்கோரிதம், யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை. அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டால் இந்த நம்பரும் இந்த நம்பரும் எடுக்கணும். 72 and 52 டிவைட் பண்ண வேண்டும். 72 divided by this 52. 72 divided by 52 என்ன கிடைக்கணும் கேட்டால் this 72 is equal to இங்கே 340 is equal to இது மாதிரி 72 is equal to here 52 is there. That's 52 into 1 டைம் தான் வரும். 72ல் வந்து 52 1 டைம் ப்ளஸ் 20 தான் பேலன்ஸு. ரிமைண்டர் வந்து இங்கே 20 இருக்குது. அப்போனா 20 இங்கே போடலாம். அப்படின்னா A is equal to BQ plus R வடிவம். அப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் ரிமைண்டர் வந்து 20 இருக்குது. தட் 20 இஸ் நாட் ஈக்குவல் 0. நாட் ஈக்குவல் 0 வந்தால் அடுத்த ஸ்டெப்பு யூஸ் செய்யணும். எல்லாத்துலேயும் வந்து நாட் ஈக்குவல் 0 வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நாட் ஈக்குவல் 0. அப்போ அடுத்த ஸ்டெப்பு
இதில் not equal to 0. அப்போ அடுத்த ஸ்டெப் யூஸ் செய்யணும். இதுலேயும் not equal to 0. அப்போ அடுத்த ஸ்டெப் யூஸ் செய்யலாம். அடுத்த ஸ்டெப் யூஸ் செய்யும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பரை எடுத்துக்கணும். இதை இதால் டிவைட் பண்ணணும். 52 divided by 20. 52 divided by 20 என்ன கிடைக்கணும்னு கேட்டால் இதுவும் அதே மாதிரி இந்த டிவிஷனில் இருந்தும் இதே மாதிரி ஈக்குவேஷன் எழுத முடியும். 52 is equal to this 20 into இங்கே 20 வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ 20 into 2 ப்ளஸ் பேலன்ஸ் 2 into 20 40 40 ப்ளஸ் 12 கரெக்டாக 52 வரும். அதனால் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது. இதுலேயே அதே மாதிரி தான் ரிமைண்டர் வந்து 12 தான். that 12 is not equal to 0. not equal to 0 வருது. அப்போ அடுத்த ஸ்டெப் யூஸ் செய்யணும். அடுத்த ஸ்டெப்பில் என்னன்னு கேட்டால் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர் எடுக்க வேண்டும். இப்போ 20 by 12 எடுக்கலாம். அப்போ 20 by 12 20 is equal to this 12 into how many times? only one time தான் வரும். அப்போ 12 into 1 ப்ளஸ் பேலன்ஸ் தான் 8 வரும். இப்போ 12 into 1 12 ப்ளஸ் 8 20 கரெக்டாக இருக்குது. அதனால் இது சரியாக இருக்கும். இதில் வந்து ரிமைண்டர் 8 தான். அப்போ r is equal to 8னு போட முடியும். that 8 is not equal to 0. இதுலேயும் not equal to 0 தான் வருது. அதனால வந்து அடுத்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இதிலிருந்து எடுக்கணும், இது செகண்ட் நம்பர். இப்போ 12 by 8னு வரும். 12 by 8 12 by 8லிருந்து என்ன எழுதலாம்? இந்த டிவிஷன்லேருந்து என்ன எழுதலாம்னு கேட்டால் this 12 is equal to this divisor into here how many times? only one time. 1னு போடலாம். ப்ளஸ் ரிமைண்டர் 4 வரும். இதுலேயும் இதே மாதிரி தான், அதே ஃபார்முலா a is equal to bq plus r என்ற ஃபார்முலா கிடைக்குது. அப்படின்னா டிவிஷன் அல்கோரிதத்தில் உள்ள அதே ஈக்குவேஷன் மறுபடியும் வந்துட்டு இருக்கு. இதில் r வந்து 4 வரும். r is equal to 4. that 4 is not equal to 0. இதில் not equal to 0 வருது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் யூஸ் செய்யணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இது செகண்ட் நம்பராக யூஸ் செய்யணும் சாதாரண மாதிரி. 8 by 4 வரும். this 8 by this 4. 8 by 4 from this division we can write 8 is equal to this 8 is equal to this 4 into 2. here 2 times கரெக்டாக வருது. ரிமைண்டர் இல்லை. அப்போ ரிமைண்டர் இல்லைன்னா 0 போடலாம். 4 into 2 plus 0 is equal to 8. இப்போ 8 is equal to 4 into 2 plus 0னு வரும். இதுவும் அதே ஃபார்முலா தான் இருக்கும். ஆனால் இங்கே r வந்து 0 கிடைக்குது. இங்கே r not equal to 0 வராது. r is equal to 0னு கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு மீ போவா எழுத முடியும், அல்லது HCF எழுதலாம். இப்போது கொடுக்கப்பட்ட எண்கள் எதுன்னு பார்க்கலாம். 340 and 412 தான் வருது. இப்போ 340 and 412 மீ போவா எதுன்னு கேட்டால் 4 தான் வரும். இந்த லாஸ்ட் டிவைசர் எழுத வேண்டும். லாஸ்ட் எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கோ அந்த நம்பர் தான். இங்கே 0 வரும்போது இங்கே எந்த டிவைசர் வருதுன்னு பார்க்கணும், எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். அந்த நம்பர் தான் HCF-ஆக வரும், அல்லது மீ போவா ஆக வரும். 340 and 412 ஆகியவற்றின் மீ போவா is equal to 4. ஏனெனில் மீதி r is equal to 0 வரும். இங்கே 0 வந்தனால தான் இது எடுக்க முடியுது. அதனால் இந்த ரீசன் எழுதலாம். மீதி r is equal to 0. Therefore, the HCF of 340 and 412 is 4 since the remainder r is equal to 0. First one is over. Then second one. Second one numbers வந்துட்டு இதுதான் கொடுத்துருக்கோம். 867 and 255. இந்த நம்பர்ஸை எடுத்து இதே மாதிரி செய்தால் அதுக்கும் HCF கிடைக்கும். ஹெட்டிங் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை, யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்கோரிதம் எழுதலாம். இதுதான் இந்த வழிமுறைக்கு தான் பேர் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்கோரிதம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 867, பெரிய நம்பரை சிறிய நம்பரால் டிவைட் பண்ண வேண்டும். சிறிய நம்பர் வந்து 255. டிவைட் செய்யும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 867. this 867 is equal to this divisor into how many times? 3 times தான் வரும். கரெக்டாக 3 times. ரிமைண்டர் இருக்கும் 102 தான் ரிமைண்டர். இது மல்டிப்ளை செய்து இதை ஆட் செய்யும்போது கரெக்டாக இந்த நம்பர் கரெக்டாக வரும். இந்த ஃபார்ம் ஏதுன்னு கேட்டால் a is equal to BQ இதுதான் கோஷன்ட்டு, BQ வருது, ப்ளஸ் r இது ரிமைண்டர் வரும் வடிவம். அந்த ஃபார்மில் தான் இருக்கும். இதுலேயே வந்து r வந்து 102 தான் வருது. தட் 102 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. 102 இப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுங்க. வந்தால் அடுத்த ஸ்டெப் யூஸ் செய்யணும். அடுத்த ஸ்டெப்பு இல்லை ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இது, செகண்ட் நம்பர் இது வரும். அப்போ 255 divided by 102. 255 divided by 102 என்ன கிடைக்கணும் கேட்டால் 255 is equal to this divisor into how many times? 2 times தான் வரும். அந்த 2 தான் இங்கே வந்திருக்கு. ஈவு ப்ளஸ் ரிமைண்டர் 51 வரும். கரெக்டாக மல்டிப்ளை செய்து ஆட் செய்யும்போது இது வரும். அதனால இந்த ஃபார்மும் கரெக்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் a is equal to BQ plus r வடிவம் தான். இதில் r வந்து 51 வரும். therefore r is equal to 51. that 51 is not equal to 0. not equal to 0ன்னு வந்தாச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப்பு யூஸ் செய்யணும் கண்டிப்பாக. அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்பர்ஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பராக இருக்கும். 102 divided by 51. 102 divided by 51 gives
அப்படின்னா இந்த டிவிஷன்ல இருந்து என்ன எழுதலாம்னு கேட்டால் this 102 is equal to this divisor into how many times கரெக்டாக 2 times வருது ரிமைண்டர் இல்லை இப்போ ரிமைண்டர் இல்லைன்னா 0 போடலாம் 51 into 2 plus 0 கரெக்டாக 51 into 2 plus 0 செய்யும்போது 102 கரெக்டாக வரும் அப்போ இங்கே r is equal to 0 வந்துருச்சு அப்போ r is equal to 0 போடலாம் r 0 வந்தால் உடனே மீ போவா எழுத முடியும் அல்லது HCF எழுத முடியும் HCF எதுன்னு கேட்டால் லாஸ்ட் டிவைசர் தான் வரும் இங்கே லாஸ்ட் டிவைசர் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் 51 அப்போ என்ன விடை எழுதலாம்னு கேட்டால் 867 255 ஆகியவற்றின் மீ போவா ஈஸ் ஈக்குவல் டு திஸ் 51 ஏனெனில் மீதி r is equal to 0 வருது அதான் காரணம் therefore the HCF of 867 and 255 is 51 since the remainder r is equal to 0 now second one is over then third one what is third one third one வந்துட்டு இந்த 2 numbers தான் கொடுத்துருக்கோம் இது பெரிய நம்பராக இருக்குது இது சிறிய நம்பராக இருக்குது இந்த ரெண்டு நம்பர்ஸையும் எடுத்து டிவைட் பண்ண வேண்டும் இதே மெத்தட் யூஸ் செய்த போதும் இதே வழிமுறையை பயன்படுத்தலாம் தேர்ட் ஒன்ல யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்கோரிதம் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இதுதான் இதை இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது இந்த நம்பரை அப்படியே போட்டு இதுதான் டிவைசர் இன்டூ கோஷன்ட் ஹவு மெனி டைம்ஸ் ஒன்லி ஒன் டைம் தான் ஒன்னு போடலாம் ரிமைண்டர் வந்து 576 வரும் கரெக்டாக இது மல்டிப்ளை செய்து ஆட் செய்யும்போது இந்த நம்பருக்கு கரெக்டாக இருக்கும் அப்போது இந்த ஃபார்ம் எழுத முடியும் வாட் இஸ் ஃபார்ம் ஆஃப் திஸ் equation a is equal to bq plus r வடிவம் அந்த ஃபார்மில் தான் இருக்குது அப்போ இதில் வந்து கரெக்டாக தெரியுது r எவ்வளவுன்னு r is equal to 576 அப்படின்னு போட முடியும் that 576 is not equal to 0 not equal to 0ன்னு வந்தால் அடுத்த ஸ்டெப் யூஸ் செய்யணும் அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஏதுன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த நம்பர் தான் வரும் இது செகண்ட் நம்பராக இருக்கும் கண்டிப்பாக இது டிவைசர் இது ரிமைண்டர் அப்படி தான் வரும் அப்போ இதில் வந்து இந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கலாம் இந்த நம்பரும் எடுக்கலாம் டிவைட் பண்ண வேண்டும் டிவைட் பண்ணும்போது அந்த டிவிஷனில் இருந்து என்ன எழுதலாம்னு கேட்டால் இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம் இந்த நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஹியர் டிவைசர் என்ன வருது 576 வருது இன்டூ கோஷின்ட் வரணும் இங்கே ஹவு மெனி டைம்ஸ் கரெக்டாக டிவைட் பண்ணி பார்த்தா தெரியும் 16 டைம்ஸ் தான் வரும் கரெக்டாக 16 டைம்ஸ் இங்கே போடலாம் ப்ளஸ் ரிமைண்டர் கரெக்டாக அதை மல்டிப்ளை செய்து ஆட் செய்யும்போது இது கிடைக்கும் இந்த நம்பர் கிடைக்கும் அதனால் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இதில் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 432 எழுத முடியும் therefore r is equal to 432 இந்த நம்பரும் not equal to 0 தான் 0 வராது அதனால் அடுத்த ஸ்டெப் யூஸ் செய்யணும் அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் இதுதான் செகண்ட் நம்பர் இது ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை திஸ் செகண்ட் நம்பர் கரெக்டாக டிவைட் பண்ண முடியும் போது அதிலிருந்து இந்த சமன்பாடு எழுத முடியும் திஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 576 இஸ் ஈக்குவல் டு திஸ் டிவைசர் இன்டூ கோஷியன்ட் தான் வரணும் இங்கே கோஷியன்ட் எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளோ தடவை வரும்னு பார்க்கலாம் ஹவு மெனி டைம்ஸ் 576ல் 432 ஒன் டைம் தான் வரும் கரெக்டாக ஒன் டைம் தான் ஆனால் ரிமைண்டர் வந்து 144 வரும் 144 அப்படியே போடலாம் அப்போ இதுவும் அதே இது மாதிரி தான் இது மல்டிப்ளை செய்து ஆட் செய்யும்போது இது கரெக்டாக வரதுனால இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும் அப்போ ஆறு வந்து 144ன்னு எடுத்துக்கொள்ளலாம் தட் 144 இஸ் not equal to 0 அது not equal to 0 தான் இப்போ நான் அடுத்த ஸ்டெப் யூஸ் செய்யலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் இது செகண்ட் நம்பர் இது ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை செகண்ட் நம்பர் டிவைட் பண்ணும்போது இதே மாதிரி ஈக்குவேஷன் எழுத முடியும் 432 is equal to divisor into how many times இங்கே கரெக்டாக 3 டைம்ஸ் வருது ரிமைண்டர் இல்லை மீதி வராது அப்போ 144 into 3 plus 0 அப்படின்னு போட முடியும் கரெக்டாக அது மல்டிப்ளை செய்த 0 ஆட் செய்யும்போது இந்த நம்பர் கிடைக்கும் அதனால் இது கரெக்டாக இருக்குது அப்போ இதில் வந்து r எவ்வளோன்னு கேட்டால் r is equal to 0 தான் அப்போ r is equal to 0 வந்தால் உடனே மீ போவா எழுத முடியும் அல்லது HCF எழுத முடியும் லாஸ்ட் டிவைசர் தான் இங்கே லாஸ்ட் டிவைசராக வந்த நம்பர் வந்து 144 தான் அதனால் கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் தான் இது ஆகியவற்றின் மீ போவா ஈஸ் ஈக்குவல் டு 144 ஏனெனில் மீதி r is equal to 0 வந்ததுனால தான் அதனால் அது எழுத முடியும் இன்னே therefore the HCF of these two numbers is 144 since the remainder r is equal to 0 therefore third one is over then fourth one இதே மாதிரி செய்யலாம் இதே மெத்தட் யூஸ் செய்த போதும் ஏன்னா fourth oneல வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கு 3 நம்பர்ஸ் கொடுத்தால் டேக் எனி 2 நம்பர்ஸ் ஏதாவது 2 நம்பர் எடுக்கலாம் எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் 2 வேணால் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் 2 எடுத்து அதுக்கு HCF கண்டுபிடிக்கணும் இதே மெத்தட் பயன்படுத்தி HCF கண்டுபிடிச்சு அந்த HCFக்கும் அந்த HCF ஒரு நம்பராக இருக்கும் அந்த நம்பருக்கும் 120க்கும் கடைசியோட நம்பர் 120க்கும் HCF கண்டுபிடிக்கணும் அப்போ தான் ஃபைனலாக HCF கிடைக்கும் இந்த 3க்கும் HCF தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்கு அதனால் ஃபர்ஸ்ட் 2க்கு கண்டுபிடிச்ச பிறகு அந்த HCFும் லாஸ்ட் நம்பரும் தேர்ட் நம்பரையும் பயன்படுத்தி மறுபடியும் ஒரு HCFோட கண்டுபிடிச்சா ஃபைனல் HCF கிடைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 84ம் 90 எடுக்க போகிறோம்
இதில் வந்து பெரிய நம்பர் 90, சிறியது வந்து 84 தான். இப்போ 90 வந்து 84ஆல் டிவைட் பண்ண வேண்டும் ஃபோர்த் ஒன்னில். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை எழுதலாம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்கோரிதம் இப்போ வருது. அதனால் ஃபஸ்ட் நம்பர் வந்து 84 தான், செகண்ட் நம்பர் 90. ஏன்னா 90 வந்து பெரிய நம்பராக இருக்குது. பெரிய நம்பர் சிறிய நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் எழுத முடியும். தட் 90 இஸ் ஈக்குவல் டு டிவைசர் 84 தான். 84 இன்டூ ஹவு மெனி டைம்ஸ் வருது? ஒரே ஒன் டைம் தான். ஒன் டைம் போடலாம். ஆனால் ரிமைண்டர் வந்து 6 வரும். இப்போ 84 இன்டூ 1 ப்ளஸ் 6 90 கரெக்டாக கிடைக்கும். அப்போ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னு கேட்டால் ஏ இஸ் ஈக்குவல் டு BQ + R வடிவத்தில் தான், அந்த ஃபார்மில் தான் இருக்கும். இப்போ ஏ வந்து நம்பரு, பி வந்து அந்த டிவைசர், Q வந்து கோஷண்டாக இருக்கும் அல்லது ஈவு, R இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் மீதியாக இருக்கும். இதில் வந்து இந்த வடிவத்தில் இருக்கிறதுனால R வந்து this R is equal to this 6 அப்படின்னு போட முடியும். R is equal to 6 அப்படின்னு போடலாம். that 6 is not equal to 0. not equal to 0 வந்தால் அடுத்த ஸ்டெப் யூஸ் செய்யணும். அடுத்த ஸ்டெப் எதுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் நம்பர் இது, செகண்ட் நம்பர் இது வரும். 84 divided by 6 அப்படின்னு போட முடியும். gives this 84 is equal to this divisor தான் போடணும். this divisor into how many times here 6 கரெக்டாக 14 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் வராது. அப்போ ரிமைண்டர் வந்து 0ன்னு போடலாம். அப்போ 6 into 14 கரெக்டாக 84 வருது. ப்ளஸ் 0 வந்தாலும் 84 தான். அப்போ இதுவும் அதே வடிவத்தில் தான் வருது. A is equal to BQ + R. இதில் வந்து R கரெக்டாக எழுதலாம். R is equal to 0. கரெக்டாக R is equal to 0 வந்துருச்சு. வந்தால் உடனே நம்ம மீப்போவா எழுத முடியும். எந்தெந்த எண்களுக்கு மீப்போவா கண்டுபிடிச்சது? 90 and 84 or 84 and 90. அதுக்கு தான் இப்போ நம்ம மீப்போவா கண்டுபிடிச்சது. இப்போ 0 வந்தனால உடனே மீப்போவா எழுதலாம் அல்லது HCF எழுதலாம். 84, 90 ஆகியவற்றின் மீப்போவா is equal to 6. லாஸ்ட் டிவைசர் தான் எடுக்கணும். சாதாரண மாதிரி லாஸ்ட் டிவைசர் வந்து இங்கே 6, அந்த 6 கரெக்டாக எடுத்துக்கலாம். ஏனெனில் மீதி R is equal to 0 வருது, அதனால எடுக்க முடியும். Therefore, the HCF of 84 and 90 is 6. No doubt, this 6, since the remainder R is equal to 0. 0 is the remainder. Therefore, here we got first the HCF of first two numbers. First two numbers தான் நம்ம எடுத்தது 84 and 90. இனி இந்த HCF இப்போ கிடைச்ச HCF வந்து 6. அந்த 6ஐயும் தேர்ட் நம்பரை எடுக்கணும். தேர்ட் நம்பர் வந்து 120 தான். அப்போ 6க்கும் 120க்கும் HCF கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ஃபைனலாக 3 நம்பருக்கும் சேர்ந்த ஒரு HCF கிடைக்கும். இது வந்து இந்த 2 நம்பருக்குள்ள HCF தான். அந்த நம்பர் ஃபைனல் ஆன்சர் வராது 6. இந்த 6க்கும் 120க்கும் மறுபடியும் HCF கண்டுபிடிக்கும் போது அந்த HCF தான் கரெக்டாக ஃபைனலாக 3 நம்பருக்கும் HCFாக வரும். அதனால் வந்து மறுபடியும் எடுக்கணும். மீண்டும் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை எடுக்கலாம். எகெயின் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்கோரிதம் எடுக்கலாம். அதில் 120 தான் பெரிய நம்பரு, இந்த 6 வந்து சிறியதாக இருக்குது. இந்த 6ஐயும் எடுக்கணும். அப்போ 6 and 120. இப்போ 120 பெருசாக இருக்கும். அப்போ 120 divided by 6. From this division we can write this equation. This 120 is equal to this divisor வந்து 6 இருக்குது. 6 into how many times here 20 times கரெக்டாக வரும். 120 divided by 6. 20 கரெக்டாக வருது. ரிமைண்டர் வராது. ரிமைண்டர் வந்து 0 போடலாம். இப்போ 6 into 20 120. 120 plus 0 120 இங்கே கரெக்டாக கிடைக்குது. அப்போ இதில் வந்து எந்த ஈக்குவேஷன் கேட்டால் இது அதே தான். A is equal to BQ plus R. அந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்குது. அந்த ஈக்குவேஷன் வந்ததுனால R is equal to 0ன்னு தெரியுது. அப்போ R is equal to 0ன்னு போடலாம். இப்போ R is equal to 0ன்னு இங்கே ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே கிடைச்சா அங்கேயே ஸ்டோப் பண்ணிவிட்டு உடனே மீப்போவை எழுத முடியும். அப்போ இதில் வந்து எந்த டிவைசர் வந்திருக்கு? 0. R is equal to 0 வரும்போது எந்த டிவைசர் வருதோ அதுதான் மீப்போவாக வரும். அதனால் வந்து 6, 120 or 120, 6 ஆகியவற்றின் மீப்போவா is equal to this divisor. R is equal to 0 வந்துச்சு. அந்த வரும்போது எந்த டிவைசர் வருதோ அந்த டிவைசர் தான் மீப்போவா ஆக எடுக்கணும். is equal to 6. ஏனெனில் மீதி R is equal to 0. Therefore, the HCF of 6 and 120 is 6. Since the remainder R is equal to 0 அப்படின்னு வருது. Therefore, ஃபைனலாக கிடைச்ச மீப்போவா ஏதுன்னு கேட்டால் 6 தான். 3க்கு சேர்ந்து 6 வந்து மீப்போவாக எழுத முடியும். எனவே 84, 90 மற்றும் 120 இன் மீப்போவா is equal to 6. Hence, the HCF of 84, 90 and 120 is 6. அப்படின்னு ஃபைனலாக HCF கிடைக்குது. 6 ஆக கிடைக்குது.